அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்சம் குட்டி குட்டியாக வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். எடிட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகுதா, அதனால மார்னிங் எடுத்த வீடியோ மார்னிங் போடலாம், ஈவினிங் எடுக்கிற வீடியோ ஈவினிங் போடலான்னு சொல்லிட்டு மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு இன்ஷால்லா சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் வரும்போது ஒரு 4:45 ஆயிடுச்சு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு அஃபீன் அம்மாவையும் அஃப்ரா குட்டியும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு, இந்த இங்கே அந்த தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் மணி பார்த்திங்கன்னா 6:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பால் போட்டு கொடுக்கலான்னு அடுப்பில் பால் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் குட்டி வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயே வாய்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்கெல்லாம் செம்ம பெயினாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆவி பிடிக்கணும். 2 குட்டீஸ் எங்கே போயிருக்காங்கன்னா நம்ம பக்கத்து வீட்லேயே பார்த்திங்கன்னா பொட்டி கடை இருக்குமா, அங்கே போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காளுங்க. இப்போ வந்துடுவாளுங்க. அதுக்குள்ளே சரி நம்ம ஒரு இன்ட்ரோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் வீடு ஆல்மோஸ்ட் காலையில் நீட் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். அதனால் பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லை. காரமாக ஏதாவது சூப்பு மாதிரி வச்சுட்டு இட்லியை வைக்கலான்னு இருக்கேன். இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலை. நல்ல கோல்டாயிருக்கு. ஒன்றும் பண்ணலை, ஆனால் தண்ணி மாற்றி குடித்தேன். அப்புறம் வீடு காலி பண்ணேன். டஸ்ட்டு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு டஸ்ட் ஆனாலே ஒரு மாதிரி தும்மல் ஆயிரும். ஒரு மாதிரி தண்ணி மாற்றி குடித்தேன்னா ஒத்துக்காது. நம்ம வீட்டில் இப்போ கொஞ்சம் நாளாக கேன் வாட்டர் குடிக்கிறோமா, அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு குடிப்போம்ல அடிப்பப்பு தண்ணி, அதுதான் குடிச்சிட்ருக்காங்க. மெட்ரோ வாட்ரு அதான் குடிச்சிட்ருக்காங்க. அது மாற்றி மாற்றி குடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு என் முகரக்கட்டையை பார்க்குறதுக்கு. கேமராவில் கூட ஓகே, நேரில் பார்த்தோன்னு வைங்களேன் இங்கெல்லாம் அப்படியே வீங்கி, இந்த இடம்லாம் வீங்கி ஒரு மாதிரி இருக்குது. கோல்டாயிருக்கு போல இருக்கனால அப்படி ஈரத்தோட தலை கட்டிட்டு போகிறது அதெல்லாம் சேர்ந்து கோல்டாயிருக்கு. வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா 2 பேருக்கும் பால் அடுப்பில் போட்டிருக்கேன். அப்படியே என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேடமை படிக்க வைக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு காம்படிஷன் இருக்குது, திருக்குறள் காம்படிஷன், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காம்படிஷன் இருக்குது. அப்புறம் இந்த ஏதோ வாட்ச் செஞ்சுட்டு வர சொன்னாங்க, கிராஃப்ட் ஒர்க், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு பண்ணணும். சரி பண்ணுவோம், அண்ணன் நமக்கு பழகுனது தானே. அம்மாவாக இருக்கிறதுலாம் என்ன சொல்கிறது பெரிய கிஃப்ட்டு. பட் நம்ம அம்மாவுக்குலாம் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கொடுக்கல, இல்லை அவங்களாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. பட்டு நம்ம தான் கொஞ்சம் கஷ்டப்படுறோம். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பாப்பா 2 பேருக்கும் எத்தனை தடவை சொல்கிறேன் பாருங்கள். 2 பேருக்கு ஃபஸ்ட்டு பால் ஊற்றி போட்டுட்டு நல்லா இஞ்சியை தட்டி போட்டு காரமாக ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ கொஞ்சம் பிரிஸ்காக வரேனான்னு பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஆவியை பிடிக்கணும். வீட்டுக்குள்ளே தான் பிடிப்பேன், சும்மா பண்ணு. ஹால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரொம்ப மோசமாலாம் இல்லை, அது இப்போ வந்தது. இவளுக்கு 2 பேரும் போட்ட ஆட்டத்தில் அப்படி இருக்குது. அங்கேயும் என்னத்தையோ தூக்கி போட்டு வச்சுருப்பா நம்ம அஃப்ரா குட்டி. ஹாலை கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு டிவி அதை வாட்டிக்கு என்னத்தையோ போட்டு விட்ருக்காளுங்க. இவ்வளோ நேரம் திருக்குறள் படிச்சுட்டு இருந்தேன் அஃப்ரீனம்மா. நான் தான் எந்திரிச்சு போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு, அப்படியே பால் பாக்கெட்டும் 2 வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வரட்டும். காலையில் நான் வேலைக்கு போகும்போது பெட் கவர் போடாமலே போயிட்டேன். இப்போ அந்த பெட் கவர் போக வேண்டிய வேலை இருக்குது. இதெல்லாம் அந்த அலப்பறை பண்ணி வச்சது ஃபுல்லாக நம்ம அஃப்ரா குட்டி தான். அதெல்லாம் நீட் பண்ணணும். கிச்சன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. காலையில் பண்ணிட்டு போனதோடு இருக்குது. அஃபீனத்தா பார்த்திங்களா, சாப்பிட்டவங்களே வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் நான் எடுத்துகிட்டு போனது, அஃபீனம்மா எடுத்துகிட்டு போனது. அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கிடக்கு. அப்படியே சிங்கையே வாஷ் பண்ணி விட்டுட்டோன்னு வைங்களேன், ஒரு வேலை முடிஞ்சுட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா தான். டீ ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அது என்னவோ டீ குடித்தோடனே ஒரு மாதிரி ஆக்டிவாக மாறிடுவோம்ல. நிறைய பேர் ஆனால் டீ பைத்தியமாக தான் இருக்கும், அது ஏன்னு தெரியல. அஃப்ரீனையும் அஃப்ரா குட்டியும் அப்படி பழக்கக்கூடாது. எங்கள் அம்மா எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே கொடுத்து பழக்கினால நான் அடிக்ட் ஆகிட்டேன். ஆனால் அவங்க 2 பேரும் அப்படி வச்சுக்கக்கூடாது. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, போச்சு வயிற்றில் புண்ணு வந்துடும். என்னம்மா சும்மா எதுக்கு வாங்கணும் காசு கொடுத்து? என்ன எதுக்கு இதெல்லாம் வாங்குற அஃப்ரா குட்டி? அதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கெலாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தானே, எதுக்கு சிப்ஸ் வாங்கிட்டு வந்த? போச்சு வயிற்றுல புண்ணு வந்துடும். கெலாக்ஸ் இருக்கா? அதை நீ மாற்றிக்கோ, அக்கா கிட்ட மாற்றிக்கோ. என்னது? சரி அப்போ ப்ரௌனி தரேன் உனக்கு. ஓகே, அதை கொடுத்துரு அம்மாட்ட. டான்ஸ் வேறையா? சரி கடையில் போய் கடைக்கார ஆண்டிட்டு என்ன கேட்ட? என்னங்க
இவங்க வந்து ஒரு ஆன்ட்டி சக்ரா கோல்ட் கொடுங்கன்னாங்க. அந்த ஆன்ட்டி வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இவ எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு அந்த ஆன்ட்டி சொல்றது இது கேட்டுக்குச்சுமா. ஆன்ட்டி உங்க சக்ரா கோல்டு கேக்குறாங்களா கொடுங்கண்டுமா சொன்னியா? அப்புறம் இன்னொன்னு சொல்லி ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லலையா? அது சொல்லல. ஜிபே ட்ரெஸ் அழகா இருக்கா? என்னாச்சுமா? சரி அம்மா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? எப்படி இருக்கே? எப்படி இருக்கே? எப்படி அண்ணியன் மாதிரி பண்ணாத போடி. அம்மாவுக்கு ஜுரம் அடிக்குது தெரியுமா? மருந்து எடுத்துட்டு வரியா? அம்மாடி பால் பொங்கிருச்சுடி. போங்கடி போங்கடி. உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா பூஸ்ட் போட்டு தருவா? குட்டிக்கும் அஃப்ரீன் அம்மாவுக்கும் இதை கெலாக்ஸை போட்டு தருவா. ஒரு பாக்கெட் தான் இருக்குது. சரி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுப்போம், இல்லைனா சண்டை போடுவாளுங்க. நான் வந்துட்டு எனக்கு டீ போட்டுக்கிறேன். இந்த பட்டி எங்கே இருக்குது எங்கே இருக்குது? இந்தா இருக்குது. ஃபஸ்ட்டு டீ போட்டுக்கிடலாம், சர்க்கரை எடுத்துக்கிடலாம். டீ தூளை போட்டுட்டு இஞ்சியை நல்லா தட்டி போட்டு டீயை ரெடி பண்ணிடலாம். பெரிய கூட எடுத்துகிட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு என்னன்றதா 2 பால், ஒரு தேங்காய், முட்டை வாங்கிட்டு வந்தாளுங்க. மீதி பேலன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக அதான் இருக்குது. அம்மாக்கு டீ போட்டுட்டு பாலை ஊற்றி தரேன். ஓகேவா அஃப்ரா குட்டி? ஊற்றி கொடுக்கணும் 2 மேடமுக்கும். அப்படின்னு பாப்பாவுக்கு ரெஸ்ட் ரூம் தான், கதை திறந்து விடுமா. அது கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ அதிகமானாலும் சண்டைக்கு போடுவாளுங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டாச்சு. என்ன டேஸ்ட்டுன்னு தெரியல, அவளுக்கு பிடிச்சி போய் கிடக்கு. எனக்கெல்லாம் பிடிக்காதுப்பா. சின்ன பிள்ளையில பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எடுத்து திருடி சாப்பிட்டவங்க தான். பட் அந்த டேஸ்ட் வந்துட்டு இப்போ இருக்கிற பூஸ்ட் ஹார்லிக்ஸில் இல்லை. அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்குது. 2 பேருக்கு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. 2 பேருக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்தா வெயிட் பண்ணுறேன், வாங்க. பிள்ளை வெயிட் பண்ண சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆரம் இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும். சீக்கிரம் வாங்க 2 பேரும். பால் சூடாக இருக்கு, சூடாக இருக்கு. உனக்கும் அக்காக்கும் அஃபீன் அக்கான்னு சொல்லணும். வெரி குட். மாஷா அல்லா. சப்பனங்கள் போட்டு வாங்க சாப்பிட சொல்லு. அஃப்ரா குட்டி ஆரட்டும் போதும். இதுக்கு தான் அஃப்ரா குட்டி எனக்கு கொடுக்கறது இல்ல. எது வந்து இதுல எது வந்து? ஓ அதனால தான் அதில் அள்ளி போட்டியா? ஒழுப்பு பார்த்தீங்களா அஃப்ராக்கு? சூடா இருக்கு. பெருசு அக்காக்கு தாங்க. டேய் மொட்டை வையா இப்படி சொல்றா. சுட போது இப்போ வாயில கொதிக்குதுல்ல, சொன்ன பேச்சு கேட்கணும். சரி ஆரட்டு, வெயிட் பண்ணு. அம்மா இங்க பாரு, நீ குட்டியா இருக்கீல. சரி வெயிட் பண்றேன். செல்ல குட்டி இது பாரு, சின்ன பிள்ளைக்கு சின்னது, பெரிய பிள்ளைக்கு பெருசு. சொன்னாச்சு. டீயை குடிப்போம். இங்கே பாருங்க, அதுக்குள்ளே வீடை குப்பையாக்கிட்டாளுங்க. டீ வச்சிருச்சு. என்ன பண்ண போற நீயா? உலகாலேயே போதுடி. சரி புள்ள ஏதோ நான் வேலைக்கு போய் ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. அத்தா பாத்திரம் விளக்குறாங்க, புள்ள பெருக்குறேன்னு. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. என் வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், ஏன்னா நல்ல கோல்டாக இருக்குது. ஏன்னு தெரியலை. சரி போட்டாச்சு. ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி தூங்குஞ்சி மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சா, சரி வாஷ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுன்றனால படிக்கிறதுக்கு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால எஸ்கேப் ஆகிட்டோம். நாளைக்குள்ளே நம்ம உடல்நிலையை சரி பண்ணிக்கிறணும், அப்போ தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம பார்த்துக்க முடியும்ல. நம்மளும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறிக்கிறணும். அப்படி நம்ம வீட்டெலாம் பெருக்கி கொடுத்துருக்காங்க, என்னென்னு தெரியலை. சரி நம்ம டீ குடிச்சிட்டு வந்துடலாம் சரிங்களா. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படிலாம் எனக்கு தெரியல. என் வீடியோ மிஸ் பண்ணுற கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நான் அப்படியே எடுத்து போடுறேன். பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
அவங்களுக்கு தெரியும்ல, வீடு மேனேஜ் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து பிள்ளைங்களையும் பார்க்கணும்ல, அதனால மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக ப்ராப்பராக வீடியோ எடுத்து போடுறேன். சரி நம்ம டீ குடிச்சிட்டு வந்துடலாம். அங்கே ஒருத்தி கொட்டி வீடை மொழிகிட்டா, எனக்கு வேலை வச்சுக்கிட்டே இருப்பா நம்ம அஃப்ரா குட்டி. என்ன பண்ணியிருக்கா பார்க்குறீங்களா? பண்ணுற சாப்பிட்டா கீழே ஃபுல்லாக பாருங்க எப்படி கொட்டி. இப்போ அதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணணும். இவளை பார்த்துக்கிறதே ஒரு வேலையாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு பெரிய அவார்டே கொடுக்கலாம். யார் பார்த்துக்குருவா? யார் பார்த்துக்கிறவனிய? அம்மாடி பாசம் மலர் அப்படியே. ம் சரி சரி சிந்தாமல் சாப்பிடுதாங்க. சாப்பிடும்போது என்ன சரி சாப்பிடும்போது என்ன சொல்லணும்? வேணாம் வேணாம், இங்கே பாரு அம்மா பார்த்து சொல்லு. சாப்பிடும்போது என்ன சொல்லணும்? ஐயோ அல்ல அடிப்பான். பிஸ்மில்லா சொல்லணும். என்ன சொல்லணும்? சாப்பிட்டு முடிச்ச உடனே சொல்ல மாட்டேங்கிறா. அல்ஹம்துலில்லா. குடிச்சிட்டு வரேன். லெஃப்ட் ஹேண்டாக இருக்குது, ரைட் ஹேண்டில் ஃபோன் பிடிச்சிருக்கேன். டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். எப்படியும் குடிக்க முடியாது, கட் பண்ணி தான் குடிக்க முடியும். டீ குடிச்சு முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. மாவு எடுத்து வச்சுருக்கேன். தோசை இல்லைன்னா இட்லி ஊற்றிக்கலான்னு இருக்கேன். திக்காக இருக்குது பிறகு தண்ணி ஊற்றி கரைக்க வேண்டிய. எப்படி தான் எங்கள் அம்மா எப்படி திக்காக ஆட்டுறாங்கன்னு தெரியல. இது என்ன அம்மா கிரைண்டர் இருக்கும்ல, அதில் தான் ஆட்டுறாங்க. ஆனால் இவ்வளோ திக்காக ஆட்டுறாங்க எப்படின்னு தெரியலை. நமக்கு அந்த சீக்ரெட்லாம் தெரியாது. மாவு ஆட்டுற பிஸ்னஸ்லாம் எங்கள் அம்மாவோடது. மாவு எடுத்து வச்சாச்சு. சட்னி வைக்கலாமா, ஏன்னா ப்ராஜெக்ட் வேறு செய்ய வேண்டியது இருக்குது. அப்படியே வளரிக்கிட்டு இருக்கேன்ல, எப்படி வீடியோ இருக்குன்னு தெரியாமல் வளரிக்கிட்டு இருக்கேன். அதுதான் ரீசன். சரி நம்ம நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி தான் வைக்க போகிறேன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஐஸ் விட்டதுக்கப்புறமா நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தான். நான் மிளகு மட்டும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறேன். நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். சும்மா நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்படியே தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் செய்வேன். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 தக்காளி 4 வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலான்னு ஒன்று வீட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். அம்மா கடைக்கு போனப்போ தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி வேஸ்ட்டாக போயிடும்ல, நம்ம வேஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை தான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தனால கொஞ்சோண்டு வீட்டு மிளகா பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு அப்படி எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டேன். ஒரு 3 to 4 minutes வதக்கி விட்டுருப்பேன். அப்புறம் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும்ல, அப்போ அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை ஆட் பண்ணிட வேண்டியது தான். அஃபீனுக்கு லெக் பீஸ் கொஞ்சம் ஃபேவரேட்டாக இருக்கிறனால எப்பயுமே லெக் பீஸை நான் கட் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டுறது. எனக்குமே லெக் பீஸ் பிடிக்கும். அந்த 2 லெக் பீஸும் பார்த்தீங்கன்னா எனக்கும் அஃபீன் அம்மாக்கும். அப்புறம் குட்டி இப்போ கொஞ்சம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிக்கன் எல்லாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நான் முந்திரி அரைச்சி ஊற்ற போகிறேன். கொஞ்சம் நல்லா க்ரீமியாக அந்த மாதிரி இருக்கட்டும், நாஷ்டாக்கு நல்லா இருக்கும்ல, அதனால தான். சாப்பாட்டுக்கெலாம் இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். சப்பாத்தி பரோட்டா அதுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பக்கத்தில் நம்ம ஜல் ராணி வேறு நடந்துக்கிட்டு இருக்காங்க. சரி நான் எடிட் பண்ணுமே, நான் அப்படியே எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருடா தாங்க பேசிக்கிறேன். முந்திரி பருப்பை நல்லா அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக என்ன தாங்க 2 minutes. அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரத்துக்கு நல்லாவே பெப்பர் போட்டிருந்தேன். கொஞ்சம் நல்லா இருக்குமா, அப்படியே வீடெல்லாம் பெருக்கிட்டு வீடு இப்போ மாப் போட வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். மாப் போட்டு முடிச்சிட்டோன்னு வைங்களேன், ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு அதாவது தோசை தான் சுட போகிறேன். இட்லி தான் சுடலான்னு இருந்தேன், அப்புறம் மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படின்னு அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, அதனால் நம்ம தோசையே சுட்டு கொடுத்துடலான்னு தோசை தான் சுட போகிறேன். வீடையும் தொடச்சிட்டேன், ரூமையும் க்ளீன் பண்ணியாச்சு, பெட் கவரெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். காலையில் போகும்போது பெட் கவர் போடலை, அதனால் சேஞ்ச் பண்ணி ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. கீழே ட்ரெஸ் தைக்க கொடுத்தது இருக்குது கட்டிலுக்கு கீழே, அதெல்லாம் இப்போ எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம வீடை அடுக்கி வைக்கவும் கழிச்சு போடவும் சூப்பராக இருக்கும். இப்போ தான் நான் க்ளீன் பண்ணி முடித்தேன். அதுக்குள்ளே மேடம் என்னத்தையும் எடுத்து நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் என்னோட ஈவினிங் வ்ளாக் கேட்டிருந்தாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த டைமாச்சும் எனக்கு ஈவினிங் வ்ளாக் எடுக்க முடிஞ்சிச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ஆவி பிடிக்கலான்னு சொல்லிட்டு சுடு தண்ணி போட போகிறேன். மாத்திரை தைலம்
அந்த மாதிரிலாம் போட்டு பிடிக்க மாட்டேன். மஞ்சள் பொடியும் கல் உப்பும் போட்டு தான் பிடிப்பேன். மாவையும் கரைச்சி வச்சுட்டேன். கிரேவியும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். என் அஃப்ரீன்லேருந்து என்ன சொல்கிறது, அஃப்ரீன்லாம் லைட்டாக தான் தொட்டு சாப்பிடுவா. ஆனால் நேற்று ரொம்ப நல்லா சாப்பிட்டான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவி. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. அஃபினத்தா காலையில் வெள்ளனை போனனால அவங்களும் வந்துட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இல்லையா, அதை வாங்குறதுக்காக போயிருக்காங்க. வந்தோடனே வந்துட்டு வண்டி வேறு கொஞ்சம் ஓட்டி பழகணும். ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா உனக்கு மறந்து போயிருன்னு சொல்லிட்டாங்க. சார் எப்படி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, மறந்து போயிரும்னு. வந்தோடனே 2 ரவுண்ட் அடிக்கணும். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். கிச்சனையும் நீட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நான் காமிச்சிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். ஆவி பிடிச்சிட்டு அப்படியே 2 ரவுண்ட் பைக்கில் போயிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறோம்ல, அதை கண்டினியூ பண்ணணும்ல. அப்போ தானே நம்மளால் வண்டி ஒழுங்காக ஓட்ட முடியும். அதையும் பண்ணிடலாம். அப்புறம் கிச்சன்லாம் நீட்டாக நீட் பண்ணியாச்சு. கீழே அப்படியே தரையை அப்படியே மாப் போட்டு விட்டுட்டு எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்லாம். தோசை தான் ஊற்ற போகிறேன், இட்லிலாம் ஊற்றலைங்க. அந்த பாத்திரத்தை வேறு கழுவணும். எப்படி தான் அந்த பாத்திரம் எப்படி சேருது பார்த்தீங்களா, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த பாத்திரம் கழுவுறது. அதுவும் இல்லாமல் அஃப்ரீனாத்தாக்கு அவ்வளோவா இட்லி இஷ்டம் இருக்காது. சரி முட்டை தோசை அந்த மாதிரி, வெங்காய தோசை, சிக்கன் கிரேவி சூப்பராக வந்துருந்துச்சு. சும்மா ட்ரை பண்ணோம். ஏதாவது நமக்கு தலைவலி அந்த மாதிரி. இன்றைக்கி எனக்கு என்ன சொல்கிறது, குக் பண்ண உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு குக் பண்ணவே முடியலை. ஒரு மாதிரி இந்த இடம்லாம் ஒரு மாதிரி எனக்கு எப்போ பிடிச்சாலும், ஆல்ரெடி நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தா சொல்லுவீங்க, எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பெயினாக இருக்கும். இப்படி குனிஞ்சோன்னு வைங்களேன், அந்த மூக்கில் இருந்து தண்ணியாக கொட்டுது. நேற்று நான் எங்கள் அம்மா ஒத்தனை கொடுத்தேன் அம்மா வீட்டில் போய் உப்பு வறுத்து. அப்போவும் இப்படி ஒத்தனை கொடுக்குற இந்த இடத்துல அப்படி தண்ணியாக கொட்டுது மூக்கில் இருந்து. சரி ஆவி பிடிச்சிருவோம், ஆவி பிடிச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல, அதை தான் பண்ண போகிறேன். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அக்காவும் தங்கச்சி இல்லை, அதனால தான் நம்ம வீடு அமைதியாக இருக்குது. பெட் கவரும் போட்டுட்டேன். காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் பெட் கவர் எதுவுமே போடவே இல்லை. இங்கிட்டு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன், அங்கிட்டு ஸ்க்ரீன் போடலை. போடணும். அப்புறம் ஃபஸ்ட் நம்ம பெண்ணாக உணராமல் இருக்கோம்ல, ஃபஸ்ட் நம்ம பெண்ணாக உணர்றதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னதான் பாருங்களேன், நம்ம எவ்வளோ காசு கொடுத்து 500 600 சுடிதார் வாங்கி போட்டாலும் இந்த 200 நைட்டுக்கு இடே ஆகாது. நான் ஃபஸ்ட்டு ஆவி பிடிச்சிட்டு பெண்ணாக உணர்ந்துட்டு 2 ரவுண்டு சுற்றிட்டு நம்ம டின்னரை சாப்பிட வேண்டியது தான். ஹாலும் நீட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். காட்டினா போர் அடிக்கும்ல. சரி நான் வந்துட்டு ஆவி பிடிச்சிட்டு வரேன். ஆவி பிடிக்கிறதுக்கு மாத்திரை இல்லை, மஞ்சள் பொடியும் கல் உப்பும் போட்டு தான் பிடிக்க போகிறேன். அதுவுமே எனக்கு நல்லா தான் கேட்குமா. சரி அதே போட்டு பிடிக்கலாங்கிட்ட. எதுவும் பிளர்ராக இருக்குல்ல, என்னவா இருக்கும், ஆவி இருக்குமோ. தனியாக இருந்தாலும் நல்லா கொஞ்சம் பயப்படுவேன். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு துப்பட்டி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே ஆவி பிடிச்சிருவோம். இல்லைன்னு இல்லை, கொட்டி விட்டாலும் கொட்டி விட்டுருவா அப்புறம் குட்டி. தண்ணி கொதிச்சிருச்சுன்னு கொஞ்சம் மலைமலைன்னு கொதிக்கணும். மலைமலைன்னு கொதிச்சதுக்கப்புறமா கல் உப்பு மஞ்சள் பொடி அதிலே போட்டுட்டு அப்படியே ஆவி பிடிக்க வேண்டியது தான். ஸ்கின்னும் நல்லா கிளியராக ஆகும். நமக்கு சில டைம் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆவி பிடிக்கலாம். ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்படி கூட நம்ம வச்சுக்கிறலாம். நான் வந்துட்டு நோய்க்காக பிடிக்கிறேன், அழகுக்காகவும் பிடிச்சிக்கிறலாம். இதில் வந்துட்டு கல் உப்பு போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு முடியலாம். அப்படியே இறக்கிடலாம், இல்லைன்னா பொங்கிடும். எல்லாமே எடுத்து வச்சாச்சு, ஆவி பிடிச்சிடலாம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஆவி பிடிச்சி முடிச்சுட்டு நல்லா வேர்த்து கொட்டிருச்சு. நல்ல கோல்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறது, உப்பு வறுத்து ஒத்தனம் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன். கொஞ்சம் கேட்கும். என்ன மெடிசன் போட்டாலுமே இது கொஞ்சம் வந்துட்டு ரிசல்ட் இருக்கும். நேற்று ஆவி பிடிச்சா எனக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது எனக்கு. ஆனால் லைட்டாக இருக்குது, உடனே க்யூர் ஆகாது. அப்புறம் குட்டி வேறு பேசிக்கிட்டு இருக்கா. எப்படி வேர்த்து கொட்டியிருக்கு பாருங்களேன். ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா தான் போடணுமே. இனிமேல் அப்புறம் கிட்டே நம்மளால் எடிட் பண்ண முடியாது. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். முடிச்சாச்சுப்பா. அம்மாடி இன்னும் ஆவி வந்துக்கிட்டு தான் இருக்குது. போதும், அதுக்கு மேலே எனக்கு முடியல. ஆவி பிடிச்சதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, நம்ம டர்ட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிருக்கும். நல்லா க்ளீனாக இருக்கும். ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்கும். அம்மாடி அப்படிதான்ப்பா. ஆவி பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பெண்ணாக உணர்ந்துட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்.
அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தான் ஒரு பெண்ணாகவே உணர்வோம். உண்மையிலே பாருங்களேன், உண்மை அது உண்மை. அது என்னமோ அந்த நைட்டி போட்டால் தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ் வருது. அது ஏன்னு தெரியல. இப்போ வந்துட்டு வண்டி ஓட்ட வேண்டிய டைம் வந்தனால வண்டி ஓட்டலான்னு கிளம்பியாச்சு. வண்டி ஒரு 2 ரவுண்டு நானாகவே ஓட்ட சொல்லியிருக்காங்க. ஓட்டினதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நாஸ்டா ரெடி பண்ணி, அதாவது தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். இந்த ஈவினிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிலாம் எனக்கு தெரியலை. சரி, எல்லாருமே வீடியோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்தேன். இதே நான் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேனே. பட் என் வீடியோ பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக தான். இதெல்லாம் எனக்கு பெனிஃபிட் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஒரு ₹50 ₹60 அது வியூஸ் போச்சுன்னா வரும். ஆனால் $1 மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோவெல்லாம் எனக்கு வராது. சரி, நம்ம போடுறது போடுவோம், அது பாட்டுக்கு வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ அஃப்ரீனத்தாக்கும் என்ன சொல்கிறது, தோசை ஊற்றி கொடுக்கலான்னு அவங்களுக்கும் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சு. கடைசியில் நான் தான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் அந்த பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி வேலை இருக்கும்ல, என்ன வேலை விட்டாலுமே அந்த பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் நம்மளை விடவே மாட்டேங்குது. காலையில் கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், கண்ணை மூடி தூங்குற வரைக்குமே இந்த பாத்திரம் மட்டும் என்ன சொல்கிறது, அந்த வேலை மட்டும் நமக்கு முடியவே முடியாது. பாப்பாக்கு அப்படி பாட்டிலில் பால் ஊற்றி கொடுத்துட்டு அஃபினையும் படுக்க சொல்லிவிட்டு அஃபினத்தாவும் விரித்து வச்சுட்டாங்க. அஃபினுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி அவங்க செஞ்சதே கிடையாது இது வரைக்கும். எனக்கு எதாவது சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டா, சரி நானே செஞ்சு தரேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ரூமில் படுத்து கிடந்தவ எந்திரிச்சு வந்து எல்லா ஸ்டிக்கரும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த மாதிரி 2 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், சூப்பராக வேலை செய்யலாம். நம்ம வீடு அவ்வளோ நீட்டாக இருக்கும். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.